மாமன்ற உறுப்பினர்களால் மாநகராட்சி மேயரை தேர்வு செய்யும் புதிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்போம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மாநகராட்சி மேயர்களை மறைமுகமாக, அதாவது வார்டு உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கும் அந்த சட்ட திருத்தம் தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ளது. நேற்றைய தமிழக சட்டப்பேரவையில் இதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சட்ட முன்வடிவை அறிமுக நிலையிலேயே திமுக எதிர்த்தது. இந்நிலையில் அது சட்டமாக்கப்படுவதற்காக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது, விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது திமுகவினுடைய உறுப்பினர் சுப்பிரமணியன் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதாவது ஏற்கனவே இந்த முறை மக்களால் தான், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கும் நேரடி முறையை கொண்டு வந்ததும் அதிமுக தான், தற்பொழுது அதை மாற்ற முயற்சிப்பதும் அதிமுக தான் என்று அவர் அதற்கான விளக்கங்களை அளித்தார். எதற்காக இது கொண்டு வரப்படுகிறது, அதோடு மட்டுமல்லாமல் 12 மாநகராட்சிகளில் தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய மேயர்கள் தான் இருக்கின்றனர். அங்குள்ள மாமன்ற உறுப்பினர்களில் 84% பேர் அதிமுகவுக்கு ஆதரவாக உள்ளனர். அப்படி இருக்க சூழலில் எதற்கு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அதோடு மட்டுமல்லாமல் அதில் கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், மாமன்ற உறுப்பினர்கள் மேயர்களுக்கு ஒத்துழைப்பு, மேயராக இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. ஆகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுவதாக கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது 12 மாநகராட்சிகளிலும் அதிமுக உள்ளது. 84% அதிமுக உறுப்பினர்கள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் இந்த சட்ட திருத்தம் வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது குறுக்கிட்ட தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த சட்ட, அதாவது அரசினுடைய கொள்கை முடிவு என்பது காலத்திற்கு ஏற்ற போல் மாறுபடும் என்றும், இதே மீத்தேன் திட்டத்தில் திமுகவினர் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதையும் பிறகு அந்த கொள்கையை மாற்றிக்கொண்டதையும் அவர் குறிப்பிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது தேவைப்பட்டது அரசினுடைய கொள்கை முடிவு மாற்றப்படுவது என்பது சகஜம் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். அதன் பிறகு தொடர்ந்து இது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது இறுதியாக இந்த சட்ட திருத்தத்தை, அதாவது வாக்கெடுப்பு நடத்திதான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக கோரிக்கை வைத்தது. அதன் பிறகு திமுக அதாவது சபாநாயகர் தனபால் இந்த வாக்கெடுப்பை, அதாவது எண்ணி கணிக்கும் முறையில் நடத்துவதாக தெரிவித்தார். அதன்படி எவ்வளவு உறுப்பினர்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தருகின்றனர் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். அதேபோல் திமுகவினுடைய உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பதாக எழுந்து நின்றனர். இறுதியாக எவ்வளவு பேர் இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்ற எண்ணிக்கையை தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர்கள் 132 பேர் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவும், திமுகவினுடைய உறுப்பினர்கள் 82 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இறுதியாக எண்ணி கணிக்கும் முறையில் இந்த சட்ட திருத்தம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது.